துலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஏப்ரல் மாதம். என்னம்மா பயமுறுத்துறியே, அப்படி என்ன ஒரு போர்க்களம் வெடிக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, போர்க்களம் தான் வெடிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல இந்த சனி செவ்வாய் புதன் 3 கிரகங்களும் இணைஞ்சிருக்கு. இதனால போர், அதாவது போர் அப்படின்னு நான் சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னா, சில சண்டை இல்ல உருவாகக்கூடிய காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் நான் பாக்குறேன். அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த சேனல் வளருது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமானவங்களே மக்கள் தான். ஸோ மக்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் கண்டிப்பாக வளராது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. ஸோ கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை மறக்காமல் புக் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாக 1-on-1 கான்வர்சேஷனாக தான் இருக்க போகுது. ஓகே, துலா ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சூரியனோட இணைவில் இருக்காருங்க. அதாவது உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சம சப்தமமான வீட்டில் சூரியனோட இணைவில் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவானும் 11ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கார். அதாவது இந்த 5ஆம் வீட்டுடைய ராகுவும் 11ஆம் வீட்டுடைய கேதுவும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, இல்லை அது கூட விடுங்க, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா அடுத்து ஒரு 7-8 மாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட ஐடியாஸும் உங்களோட கிரியேட்டிவிட்டியும் உங்களோட நாலேஜுமே நிறைய உங்களுக்கு பிரபலத்துவம் உங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது பகவானவர் உங்களை ரொம்ப பிரபலமாக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அடுத்த ஒரு 7-8 மாதம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஆண்டர்ப்ரனராக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டா திரும்பி வராதா அப்படிலாம் கிடையாது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபவுண்டேஷனே இதுதான். துளாராசியை பொறுத்த வரைக்கும் கரியரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக முக்கியத்துவமே கொடுப்பாங்க. என்னதான் அவங்க போய் தொழில போய் உட்காந்தோன்னா கரியரில் 10-15 நிமிஷம் வேலை செஞ்சோன்னா அந்த ஆள் மனசுக்குள்ளே நம்ம ஏன்டா இங்கே இருக்கோம், நம்ம ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதா, இங்கேயே உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஆள் மனசில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா துலாம் அப்படின்றது சம சப்தமமான ஒரு ராசி. இந்த ராசியோட சிம்பிளே தெராசு. ஸோ தெராசு எங்கே இருக்கும், மார்க்கெட் பிளேஸ்லேயும் இருக்கும், ஹை கோர்ட்லேயும் இருக்கும். அப்போ இவங்க ஒரு நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் அப்படின்னும் பேசக்கூடிய ஆட்கள் தான். அதே மாதிரி வியாபாரத்துல இவங்களை கில்லி மாதிரி கச்சிதமா கணக்கு போடுவாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் துளாராசியில் இருக்கவங்களால நீங்க பார்க்க முடியும். நான் ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு சனி செவ்வாய் இந்த புதன் இணைவு போர்க்களம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொன்னேன். ஏன் இதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொன்னேன்னா, நீங்க என்ன ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு மேல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லை அந்த இடத்துல நீங்கள் தலைமை தாங்கி அதை சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. லைக் எப்படின்னா ஒரு ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவராக நீங்கள் போய் உட்காந்துருவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது இந்த ஏப்ரல் மாதம் 14க்கு மேலே எப்படி இருக்குன்னா, சனியோட செவ்வாயோட இணைவு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துது. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு லீகல் பேட்டிலும் உருவாகும். சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கு, ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, ரொம்ப நாள் பெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எனக்கு அதுல ஒரு தீர்ப்பே கிடைக்கலங்க, என் பக்கம் சாதகமாவே வரமாட்டேங்குங்க, எனக்கு எப்பதாங்க இதெல்லாம் முடிவு போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து பாருங்க. இந்த வருஷத்தோட முடிவுக்கு இந்த வருஷத்தோட முடிவுலயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா சனி 6ல் இருக்கிற வரைக்கும் சட்ட ரீதியாகவும் சரி, கடன் பிரச்சனை, எதிரி ரீதியாகவும் சரி, நோய் ரீதியாகவும் சரி ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. சனி உங்களுக்கு யோகாதிபதிங்க, எந்த வகையிலையும் உங்களை கெடுக்கவே முடியாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசியிலேருந்து அகைன் 7ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், ஸோ ராசிநாதனே 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டார். ஸோ ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. சிங்கிளாக இருக்கவங்க மிங்கிள் ஆக போகிறீங்க. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்காரு. ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஸ்பவுஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக காட்டுவீங்க. ரொம்ப நாளாக ஒருத்தன் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஓகேவே சொல்ல மாட்டீங்க, உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா இந்த மாதம் உங்கள் மனசு மாறதுக்கான மாதமாக இருக்கும். கமிட்மெண்ட்டான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தலாம்.
இல்லை வந்து பல மாதமா ரொம்ப பெண்டிங்கா இருக்கு, எங்க மேரேஜ் வந்து நகரவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி அப்படியே குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்க மண்டைக்குள்ள ஓடுது, எப்பதாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும்னா ஏப்ரல் 14th மேல பாருங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 7ல போய் உட்காந்து சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட போய் உட்காந்துருக்காரு. அப்ப அந்த விஷயம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்க எங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ஃபேமிலியில உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காம போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டோட அதிபதி வந்து செவ்வாய் இல்லையா, அவரே வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஃபேமிலியில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களோட இளைய சகோதரர்களோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களோட யங்கர் சிப்லிங் சொல்லுவாங்க இல்லையா, தம்பியோ தங்கச்சியோ, அவங்க கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு, இல்லை அவங்க கூட சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு. இல்லை அவங்கள விட்டு நீங்க கொஞ்சம் பிரிஞ்சோ விலகி போயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல போய் இருக்காரு. குரு வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் இருக்காரு. நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 6ஆம் இடத்தோட அதிபதி. ஒரு 6ஆம் இடத்தோட அதிபதி 9ஆம் இடத்துல மறைவது சிறப்பு. 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் சிறப்பு. ஏன்னா 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். குருக்கே உரிய ஒரு வீடு வந்து 9ஆம் வீடு. ஸோ அந்த வகையில குரு 9ஆம் இடத்துல உங்களுக்கு அமையறதுனால ஏதோ ஒரு கடவுளோட பிளெஸிங் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில், அந்த குரு உங்களை வந்து நீங்கள் வந்து மனசார அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுப்பாரு. நீங்கள் தேடி போக வேணாம், யார் மூலியமாவது அந்த குரு உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அவங்கள மனசார நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவிட்டி உங்கள் லைஃப்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு. பொதுவாகவே 9ல் குரு வந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, உயர் படிப்பு, குருமார்கள், தொலைதூர பயணம், கடவுளுடைய ஆசீர்வாதம், அனுகூலம், இதெல்லாமே 9ஆம் வீடு தான் சொல்லுவோம். அப்போ ராசிக்கு 9ல் குருவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கு. அடுத்து ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இது ரெண்டுமே ஏற்படும். சில பேர் கேட்பீங்க, என்னங்க இங்க இருந்து தான் நான் போக முடியுமா? அப்படி கிடையாதுங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நீங்க செட்டில் ஆகலாம். நான் ரொம்ப வருஷம் அங்கே இருந்துட்டேன், என்னால் திரும்பி அங்கே முடியலை, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் வந்து செட்டில் ஆகலாம். ஏன்னா குரு 9ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது ட்ராவலிங்கு. ராசியிலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த 3 வீடுகளையும் குரு தொடர்பு கொள்றதுனால நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி, இல்லை தொலைதூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி உங்களோட நேட்டிவ், உங்களோட சொந்த ஒரு ஊருக்கே நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான மாதம் வந்து இந்த ஏப்ரல் மாதமாக நான் வந்து பார்க்குறேன். மொத்தத்தில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளை ஜெயிச்சுட்டு வரக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். நிறைய நன்மைகளே துலா ராசிக்கு உருவாகட்டும். கன்னி ராசி பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணுங்கள். தேங்க்யூ.